ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th கிளாஸில் பாடம் 1 கனமொழி. சரிங்களா? எடுத்துக்காட்டு 1.6 பார்ப்போமா? கோடிட்ட இடங்களில் இது என்ன சொல்லுவோம்னா உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உட்கணம் அல்லது உட்கணம் அல்ல என தகுந்த குறியீட்டுடன் நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கீழே இருக்கிறதுல எது உட்கணம் எது உட்கணம் இல்லைன்னு சொல்லணும் நம்ம. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள், என்னது 10, 20, 30 கொடுத்து அடுத்து டேஷ் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு கணம் கொடுத்துருக்காங்க. 10, 20, 30, 40ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது இந்த இதோட உட்கணமா அப்படின்னு நம்ம சொல்லணும். பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இதில் இருக்க எல்லா உறுப்புமே இந்த இதில் இருந்ததுன்னா அது என்னது உட்கணம். பாருங்கள் 10 இருக்கா, 20 இருக்குது, 30 இருக்குது. அப்படின்னா இந்த இது இந்த இதோட உட்கணம் சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் உட்கணம். இதை எழுத்து வழியாக நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்னா பாருங்கள், 10, 20, 30 உள்ள ஒவ்வொரு உறுப்பும் 10, 20, 30, 40 இருப்பதால் இது இதோட உட்கணம். சரிங்களா? இதில் இருக்க எல்லா உறுப்பும் இதில் இருக்கிறதுனால இதை உட்கணம் அப்படின்னு சொல்கிறோன்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது இது பாருங்கள், P, Q, R கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்து அடுத்து ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. W, X, Y, Z. சரிங்களா? நம்மளுக்கு இப்போ இந்த இதில் Pன்னு இந்த லெட்டர் எடுத்துக்கோங்க. இந்த லெட்டர் இந்த இதில் இருக்கான்னு பாருங்கள். இந்த இதில் P இதில் இருக்கா, இல்லை. அப்போ இதில் இருக்க ஒரு உறுப்பு இல்லைனாலுமே இது என்னது உட்கணம் கிடையாது. சரிங்களா? இந்த இதை எப்படி எழுதலான்னு பார்ப்போமா? P, Q, R பாருங்கள், P, Q, R ஆரில் உள்ள P உறுப்பானது W, X, Y, Z என்ற கணத்தில் உறுப்பாக இல்லை. ஆதலால் P, Q, R இதுக்கு உட்கணம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? இதில் Pங்கிற உறுப்பு இல்லை, இல்லாட்டி Qங்கிற உறுப்பு இல்லை, எந்த இதனால் போட்டுக்கலாம். இதில் இருக்க எந்த உறுப்புமே இதில் இல்லை. அப்படி தானே? இதை உட்கணம் இல்லை. சரிங்களா? உட்கணத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சப்செட் இல்லாட்டி நாட் அ சப்செட். இது நாட் அ சப்செட்டுன்னு சொல்லுவாங்க, இது சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.7 என்ன கொடுத்துருக்காங்க, A = A, B என்ற கணத்தின் உட்கணங்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. உட்கணங்களை எழுதுக. ஃபஸ்ட்டு தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. A = A, B. அப்போது இந்த இதில் உட்கணம் எப்படி எழுதுவோம் பார்ப்போமா? ஏயின் உட்கணங்கள் என்னெல்லாம் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு உட்கணம் எழுதுவோம். சரிங்களா? இதை எப்படி சொல்லுவோம்னா வெற்றுக்கணம்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து A மட்டும் போட்டு ஒரு கணம் உட்கணம். அடுத்து B மட்டும் போட்டு ஒரு உட்கணம். அடுத்து A, B. சரிங்களா? இப்போ 4 இது இதோட உட்கணம். சரிங்களா? இப்போ இந்த இதை உங்கள் புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இப்படி எழுதியிருப்பாங்க. இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி தான். சரிங்களா? இதை வெற்றுக்கணம்னு சொல்லுவோம். அவ்வளோதான். உட்கணங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த இதுதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.8 பாருங்கள். A = 20, 22, 23, 24 B = 25, 30, 40, 45 என்பவை வெட்டா கணங்களா என ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாப்போமா வெட்டா கணங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. A = 20, 22, 23, 24. அடுத்து B = என்ன கொடுத்துருக்காங்க, 25, 30, 40, 45. சரிங்களா? இப்போ இது வெட்டா கணங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா A வெட்டு, B கண்டுபிடிக்கணும். இந்த இதை நம்ம வெட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு A கொடுத்துருக்காங்களா, A எடுத்து எழுதிக்கோங்க. 20, 25, 22, 23, 24. அடுத்து வெட்டு கொடுத்துருக்காங்களா, அதை அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து என்னது Bங்கிற கணம் 25, 30, 40, 45. பாருங்கள், இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா A விட்டு B இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த இதில் இருக்க நம்பர் 20, 22, 23, 24 இந்த இதில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்படி தானே? இந்த இதில் இருக்க நம்பர் இதில் இல்லை, இதில் இருக்க நம்பர் இதில் இல்லை. அப்போ இதில் பொதுவான கணமே கிடையாது. அப்போ இது ஒரு வெற்று கணம் தான் வரும்.
சரிங்களா? அப்போது ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது? வெற்றுக்கணம். அப்போ அப்படிங்கும்போது ஏ மற்றும் பி ஆகியவை வெட்டா கணங்கள். சரிங்களா? ஆகியவை வெட்டா கணங்கள். வெட்டா கணங்கள் கேட்டாங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வெட்டா கணங்கள் ஆகும். அடுத்து 1.9 பாருங்க. எடுத்துக்காட்டு 1.9 எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையையும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? தீர்வு பாருங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். சரிங்களா? இது எழுதியாச்சு. நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் எத்தனை நம்பர் இருக்கோ, எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதை எண்ணி இங்கே போடுவோம். அப்படி தானே? 1 2 3 4 5 6 மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ என் ஆஃப் எக்ஸ் வந்து 6 வரும். சரிங்களா? அடுத்து உட்கணங்களின் எண்ணிக்கை. உட்கணங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்போம்? உட்கணங்களின் எண்ணிக்கை உட்கணங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா வந்து என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னா 2 பவரில் நம்ம இங்கே என் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த இதை போடணும். 2ஓட அடுக்கில் என் ஆஃப் எக்ஸை போடணும். சரிங்களா? 2ஓட அடுக்கில் என் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 2 பவர் 6. சரிங்களா? 2 பவர் 6னால் எப்படி எழுதுவோம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்ன வரும்? 2 2 4 4 2 8 எண்ணி 2 16 16 2 32 32 2 64. சரிங்களா? 64 வரும். அடுத்து தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. தகு உட்கணங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்போம்? தகு உட்கணங்களின் எண்ணிக்கைனா என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 64. 64 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன வரும்? 63. இதுதான் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்து வீடியோ வரும் உங்களுக்கு. அப்படின்னா தான். Thank you for watching.